தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 2/2/2015 திங்கட்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 6:45 வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஓரை அறிந்து நடந்தால் லாபம். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஓரை என்று வரும். பல பேர் இந்த ஓரை பார்க்குறதில்ல. நல்ல நேரம் பார்ப்பாங்க, ராகு காலம் யமகண்டம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் குளிகை பார்ப்பாங்க, ஓரை பார்க்குறதில்ல. இது ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்தியது. ஓரை என்றால் ஹவர் என்றால் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய கிரகநிலைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்யலாம் என்று அவர்கள் கண்டறிந்தார்கள். ஹவர் என்பதுதான் ஓரை என்று மாறிவிட்டது. 1 மணி நேரத்துக்கு ஒரு ஓரை. ஞாயிற்றுக்கிழமை என்றால் முதலிலே இந்த சூரிய ஓரை வந்தால் அப்படியே வரிசையாக அடுத்தடுத்து ஓரைகள் வரும். அவற்றை நீங்கள் பார்த்து அந்த அட்டவணையை வைத்து கொள்ள வேண்டும். இதிலே இந்த ஓரையிலே ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஓரைகள் கிடையாது. மிச்ச கிரகங்களுக்கெல்லாம் ஓரைகள் இருக்கின்றன. இந்த ஓரையிலே என்ன செய்யலாம் என்பதை நீங்கள் அறிந்து வைத்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறலாம். சூரிய ஓரையிலே என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, அதிகாரிகளை சந்திக்க சூரிய ஓரை உகந்தது. அது மட்டுமல்ல, விண்ணப்பங்கள் எல்லாம் எதற்கும் விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் சூரிய ஓரையிலே விண்ணப்பித்தால் அந்த காரியம் கைகூடும். இப்போ ஒருத்தர் வாழ்க்கையில் அவருக்கு வேலையே கிடைக்கல, பல முறை போராடி பார்த்தார், வேலை கிடைக்கல. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எப்போ விண்ணப்பிக்கலாமான்னு கேட்டார். சூரிய ஓரை வர நேரத்தில் பார்த்து நீங்கள் கடிதம் எழுதி போடுங்க, அந்த விண்ணப்பத்தை அனுப்புங்க அப்படின்னு. சூரிய ஓரை காலையில் வருதுன்னு வச்சுங்க, 6 மணிக்கு நம்ம எழுதி சரி பண்ணி வச்சுக்கிட்டுலாம். பின்னால் அந்த போஸ்ட்டில் எப்போ சேர்க்கலாமோ அந்த நேரத்தில் நம்ம சேர்க்கலாம். பொதுவாகவே அந்த சூரிய ஓரையில் அவர் விண்ணப்பம் செய்த உடனே அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைத்தது, வேலை கிடைத்தது. சில அனுபவங்களிலே தான் சிலவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் சொத்திலே பிரிவினை செய்து கொள்ள, பாகப்பிரிவினை செய்து கொள்வதற்கெல்லாம் முயற்சி எடுப்பவர்கள் முதலிலே போய் சகோதரர்களை கலந்து பேசுகிறார்கள், அல்லது ஒரு பங்குக்கு வைப்பதற்காக ஒரு பொது மனிதரை கண்டு பேசப் போகிறார்கள் என்றால் சூரிய ஓரை பார்த்து செல்ல வேண்டும். அப்படி சென்றால்தான் அந்த பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். மருந்து உண்பதற்கும் ஏற்றது சூரிய ஓரை. ஒரு புதிதாக உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு மருந்து உண்ணப் போகிறீர்கள் என்றால் அப்படி மருந்து உண்பதற்கு ஏற்ற நேரம் சூரிய ஓரை. எல்லாவற்றிற்கும் மேலாக பதவி ஏற்பதற்கு உகந்தது. இப்போ எத்தனையோ அரசியல்வாதிகள் பதவி ஏற்கிறார்கள். பதவியேற்ற உடனே அந்த அரசியலிலே அது நீடிக்க முடிவதில்லை. சில சமயங்களிலே குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே பதவி போய்விடுகின்றது. ஆனால் பதவி நிலையாக இருக்க வேண்டுமானால் சூரிய ஓரை பார்த்து பதவி ஏற்க வேண்டும். அந்த சூரிய ஓரை பார்த்து வீட்டிலிருந்து கூட அவர்கள் கிளம்பலாம், அல்லது அலுவலக பணியை மேற்கொள்கிற நேரமாக சூரிய ஓரை இருக்க வேண்டும். அரசியல்வாதி தான் என்று இல்லை, ஏதேனும் ஒரு அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்கள் கூட பதவியேற்கின்ற நேரம் சூரிய ஓரையாக இருந்தால் அந்த பதவியில் நீடித்து இருக்க முடியும், அந்த பதவியை தக்க வைத்து கொள்ள முடியும். இப்படி ஒவ்வொரு ஓரைக்கும் சில பலன்கள் இருக்கின்றன. அதிலே இந்த சூரிய ஓரை எப்படியோ அதே போல சந்திர ஓரை எப்படி என்பதை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சந்திர ஓரையிலே என்ன செய்யலாம்? திருமணத்திற்கு நாள் குறிக்கலாம். திருமணம் பேசி முடித்துக் கொள்கின்ற பொழுது நாள் குறிக்க சந்திர ஓரையிலே குறிக்க வேண்டும். பெண் பார்க்கும் படலம் நடத்துவதற்கு சந்திர ஓரை உகந்தது. சில பெண் கருப்பாக இருக்கும். அப்படி கருப்பாக இருந்துச்சுன்னா மாலை நேரத்திலே அந்த பெண் பார்க்கும் வைபவம் வைப்பார்கள். சில பேர் ஆலயத்திலே வைக்கிறார்கள். பெண் பிடிக்கவில்லை என்று சொல்லாமல் பெண்ணை பார்த்த மாத்திரத்திலே ஓகே சொல்ல வேண்டும். அப்படின்னா ஒரு நல்ல நேரமாக இருக்க வேண்டும். அவர்கள் சந்திக்கின்ற நேரம் நல்ல நேரமாக இருந்தால் அந்த கல்யாணம் கைகூடும். எனவே பெண் பார்க்க உகந்த நேரம் சந்திர ஓரை. ஆடை ஆபரணங்கள் வாங்க உகந்த நேரம் சந்திர ஓரை. கலைகள் கற்க, கால்நடைகள் வாங்க, மாடு வாங்குகிறோம், ஆடு வாங்குகிறோம், இப்படியெல்லாம் வாங்குகிற பொழுது அதனாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்க வேண்டும் என்றால் சந்திர ஓரை பார்த்து வாங்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக கடல் தாண்டும் முயற்சியிலே ஒருவர் ஈடுபட்டால், இப்போ லண்டன் போக வேணும், அமெரிக்கா போகணும், சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா அப்படி கடல் பயண வாய்ப்புகளுக்கு உகந்தது நேரம் சந்திர ஓரை. சந்திர ஓரை பார்த்து அவர்கள் சென்றால் அந்த நாட்டிலேயே நீடித்து இருக்கும் வாய்ப்பும் செல்வ வளத்தோடு சம்பாத்தியமும் இருக்கின்ற சூழ்நிலையும் அவர்களுக்கு அமையும். இப்படி ஒவ்வொரு ஓரைகளும் இருக்கின்றது. அவற்றை நான் படிப்படியாக உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, மறக்க முடியாத சம்பவங்கள் நடைபெறுகின்ற நாள். மந்தனின் பார்வைக்கு மகத்துவம் அதிகம் உண்டு. சனி 8லே சஞ்சரிக்கின்றார். அவருடைய பார்வை 2ஆம் இடத்திலே பதிகின்றது. எனவே குடும்பத்திலே ஒற்றுமை கொஞ்சம் குறைவாகவே இருக்கலாம். பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலும் கூட நிம்மதி இருக்காது. குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். பொதுவாக இன்றைக்கு நட்சத்திரம் புனர்பூசம்.
எனவே இன்றைக்கு நீங்கள் குருவையும் வழிபாடு செய்ய வேண்டும். கிழமையின் அடிப்படையில் திங்கள் என்பதனாலே இன்றைக்கு அம்பிகை வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுங்கள். திட்டமிட்டு நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த பயணம் ஒன்று திசை மாறி செல்லலாம். பயணங்கள் கூட தள்ளி வைக்க நேரிடும் சூழ்நிலை இன்றைக்கு உருவாகும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தேக்க நிலை மாறி ஆக்க நிலை உருவாகும் நாள். தெய்வீக பற்று மேலோங்கும். 2 சந்திரன் சஞ்சரிக்கின்றார். சகோதர வழியில் உங்களுக்கு சகாயங்கள் கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் வழக்கம் போலவே இருக்கும். மருத்துவ செலவு உண்டு. பொருளாதாரத்தை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்கின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய இன்றைக்கு கிழமை திங்கள் என்பதால் தெற்கு நோக்கிய அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரபலம் நன்றாக இருக்கும். இன்றைக்கு சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம். குடும்ப சுமை உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். பிள்ளைகளின் நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் 1-2 வெற்றி பெறலாம். மாலை நேரத்தில் வரும் பயணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். புதனின் ஆதிக்கம் வலிமையாக இருப்பதால் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயரும். கடகராசி நேயர்களே, தொழிலை விரிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்குகின்ற நாள். தொல்லை கொடுத்த எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். சூரிய பார்வை உங்கள் மீது பதிவதால் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரலாம். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிடிவாத குணத்தால் பிரச்சனைகள் அதிகரிக்கின்ற நாள். கொஞ்சம் குணத்தை மாற்றிக்கொள்வது நல்லது. சூரியன் 6இல் மறைந்திருப்பதால் எந்த காரியத்தையும் எளிதில் செய்ய இயலாது. காரிய தடைகள் அதிகரிக்கலாம். பஞ்சாயத்துக்கள் சுமூகமாக முடியுமா என்பது சந்தேகம்தான். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையால் விருப்பங்கள் நிறைவேறுகின்ற நாள் இந்த நாள். வெகு நாட்களாக வராத பாக்கிகள் வசூலாகும். பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். பணபலம் நன்றாக இருக்கும் இந்த நேரத்தில் வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அது மட்டுமல்ல, குழந்தைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். 2 சனி இருப்பதால் வாக்குஸ்தானம் பலம் பெறுகின்றது. எனவே கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது நீங்கள் காப்பாற்றி விடுவீர்கள். வாங்கல் கொடுக்கலில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை. உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உருவாகலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. அது மட்டுமல்ல, இறைவனை பூஜித்தும் செய்வது நல்லது. இறைவனுடைய திருநாமங்களை வாசித்தும் செய்வது நல்லது. இன்றைக்கு 2 புதன் இருப்பதாலே மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும். லாபாதிபதி 2 இருப்பதால் பணவரவு கொஞ்சம் திருப்திகரமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். குருவின் பார்வை இருப்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் மாலை நேரத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். தனுசு ராசி நேயர்களே, தாராளமாக செலவிட்டு மகிழும் நாள். இன்றைக்கு உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அரசியல் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். நூதன பொருட்களின் சேர்க்கையும் உண்டு. 2 சூரியன் சஞ்சரிக்கின்றார். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிறரை விமர்சிப்பதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற நாள். வீண் விவாதங்களை தவிர்ப்பதுதான் நல்லது. அரசியல்வாதிகளால் அல்லல்கள் உண்டு. மாலை நேரத்திற்கு மேல் கொஞ்சம் நல்ல நேரம். எனவே எதை செய்தாலும் நீங்கள் மதியத்திற்கு மேல் செய்வது நல்லது. அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் வருமா என்பது சந்தேகம்தான். பாதியில் இந்த பணி மீதியும் தொடராமல் உங்கள் மன நிம்மதியை கெடுக்கலாம். எனவே இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள திங்கட்கிழமை என்பதால் சிவாலய வழிபாட்டுக்கு செல்லுங்கள். சிவனை வழிபட்டு சிறப்புகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கலாம். செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது என்றாலும் கூட நீங்கள் அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துத்தான் செல்ல வேண்டும். பெண்மொழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். எதிர்பாராத விதத்தில் தனவரவு உண்டு. நீண்ட நாள் பாக்கிகள் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். 2 கேது இருப்பதால் யாருக்கேனும் வாக்கு கொடுத்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். மீனராசி நேயர்களே, தாமதப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடைபெறும் நாள். சேமிப்பு உயரும். செல்வாக்கு மேலோங்கும். தொழில் மாற்ற சிந்தனைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள்.
நீண்ட நாளாக நடைபெறாத சுபகாரியங்கள் இப்பொழுது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குழந்தைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளின் கல்விக்காகவும் கடல் தாண்டும் முயற்சிக்காகவும் ஏதேனும் செய்திருந்தால் அதில் அனுகூலங்கள் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.